விட வீட்டை பார்த்த விஜய் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இதுக்கப்புறம் வந்து என் மகாராணியை நான் பார்க்க இங்கே வரணுமா, இங்கே தான் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இந்த விஷயத்த தாத்தா கிட்ட சொல்கிறாரு. தாத்தாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. சரிப்பா, இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிற, வேற என்ன தாத்தா, காவேரி போய் சந்திக்க போகிறேன். இதுக்கப்புறம் காவேரியும் சரி, அவங்க குடும்பத்தையும் சரி, எப்படி வந்து நான் என் வழிக்கு கொண்டு வரேன்னு மட்டும் பாருங்கள். கூடிய சீக்கிரம் காவேரி கூட நான் சேர்ந்து வாழ்வேன் தாத்தா, அது கண்டிப்பாக நடக்கும். இதுக்கப்புறம் எங்களை யாருமே பிரிக்க முடியாது தாத்தா. அந்தளவு வந்து நான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையை கொடுப்பேன். என் மேலே நம்பிக்கை இல்லாமல் தானே அவங்க வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் பாருங்கள், என் மேலே வந்து ஏற்படுற நம்பிக்கையை வச்சு காவேரி கண்டிப்பாக என் கூட அமுச்சு வச்சுடுவாங்க. அதுக்கப்புறம் காவேரி நானும் இந்த வீட்டில் சந்தோஷமாக வாழ்வோம் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சரிப்பா, இதெல்லாம் நடந்தால் எனக்கும் சந்தோஷம்தான். ஆனால் நடக்கணுமே, அவங்க வீட்டில் ஒன்று ஏற்றுக்கணுமே, அதெல்லாம் ஏற்றுக்க வைப்பேன் தாத்தா. நான் அதெல்லாம் பண்ண மாட்டேனா, என் மேலே நம்பிக்கை இல்லை தாத்தா உங்களுக்கு. அதெல்லாம் நிறைய நம்பிக்கை இருக்குது விஜய், நீ கண்டிப்பாக பண்ணுவ. என்னன்னாலும் சரி, நீயும் காவேரி வச்சுருக்க அன்பும் காதலும் என்றைக்குமே மாறாதுப்பா. அது உங்களை சேர்த்து வைக்கணுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்றாரு. தேங்க்ஸ் தாத்தா அப்படி சொல்லிட்டு கிளம்புறாரு. வின் பண்ணது வந்து இங்கே டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க டிவியில். எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. பரவாயில்லையே, இந்த அளவு வந்து குமரன் வந்து எப்படி பிரைட்டாக தெரிகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக வந்து குமரனுக்கு வந்து அந்த அவார்டு கொடுக்கறது, அது அந்த ப்ரைஸ் கொடுக்கறது, அதுக்கப்புறமா வந்து எல்லாமே வந்து காட்டிகிட்டே இருக்கும்போது விஜய் திடீர்னு கேமரா வந்து காட்டுது. அதை பார்த்து எல்லா அதிர்ச்சி அடைகிறாங்க. இவர் வந்திருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்காரு குமரன். குமரனுக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே விஜய் வந்து மறைஞ்சிருந்து கண் கலங்கி அப்படியே வந்து குமரனை வந்து அப்படியே பார்த்தது, அப்படியே மனசார வாழ்த்துனது, கண் கலங்கி அவர் கண்களில் எல்லாமே தெரிஞ்சது. அதெல்லாம் பார்க்கும்போது ஒன்றுமே புரியல. குமரனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாருமே அப்படி பார்த்துட்ருக்காங்க. இந்த பையன் எதுக்கு நீ அங்கே வந்தான் அப்படி சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. பாட்டி சும்மா இருக்கியா, ஏன் வராமல் இருப்பார், அவர் தானே எல்லாமே பண்ணி கொடுத்தாரு, கடைசியில் இந்த மாதிரி பேசுகிற நீ, கொஞ்சம் கூட நன்றியே இல்லையா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நம்ம கங்கா. அதுக்கு இல்லடி, எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை, இந்த பையன் வந்தால் சாரதா டென்ஷன் ஆகிடுவா, அதுக்கப்புறம் பிரச்சனை ஆகாதா, அதுக்காக தாண்டி சொன்னேன் அப்படின்றாங்க. நீ அமைதியாக இரு பாட்டி, அதுக்காக அவர் வராமல் இருக்க மாட்டார், அந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நம்மளுக்கெல்லாம் எதுவுமே கிடையாது, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு ரொம்ப தாண்டி பண்ணுற அப்படின்றாங்க. அடுத்து வந்து அப்படியே சாரதா பார்த்துட்டு முறைச்சிட்டு அங்கே வந்து போகிறாங்க. காவேரியால் தாங்கிக்கவே முடியல, பார்த்துட்டு மனசு கஷ்டப்படுறாங்க காவேரி. அவங்களால தாங்கிக்க முடியாது, அப்படியே கண்ணுந்து தண்ணியாக ஊற்றுது காவேரிக்கு. அப்படியே இருக்காங்க. உடனே வந்து பார்த்துட்டு சாரதா முறைக்கிறாங்க. சாரதா பார்த்துட்டு ஓடியே போயிடறாங்க காவேரி. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, கங்கா வந்து குமரனும் பேசிக்கிறாங்க. அப்போ கங்கா பார்த்துட்டு குமரனை, எங்க விஜய் வருவார நினச்சி கூட பார்க்கலங்க, இப்படி வந்து நிற்கிறார் பார்த்தீங்களா அப்படின்னோடனே, எனக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது கங்கா, அவரால் தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன், ஆனால் அவர் என்னால் எதுவுமே பண்ண முடியல பாரு, மேலையில் கூட கூப்பிட்டு அவரை பாராட்ட முடியல என்னால், அந்தளவு பாவி ஆகிட்டேன் நான் அப்படின்னோடனே, என்னங்க நீங்கள் என்னங்க பண்ணுவீங்க, அவர் பண்ணி வச்ச வேலை அப்படி, அதனால தான் நம்ம அவர் மேலே கோவமாக இருக்கோம். என்னதான் இருந்தாலும் நம்ம வந்து பண்ணுறது தப்பு தானே கங்கா, அவர் தான் இவ்வளவும் பண்ணார், ஆனால் அவருக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல, எல்லாம் முன்னாடி அவரை கௌரவப்படுத்த கூட பண்ணேன் நான் எதுவுமே பண்ணது தப்பு தானே கங்கா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, உங்கள் திறமையை வச்சு தான் நீங்கள் முன்னுக்கு வந்திருக்கீங்க, அவர் சப்போர்ட் பண்ணார் அவ்வளோதான், ஆனால் அவர் சப்போர்ட் பண்ணதும் வந்து நல்ல விஷயந்தான், ஆனால் அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இப்போ இருக்க நிலைமை அப்படி இருக்குல்ல அப்படி சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு மனசு கஷ்டப்படுது, அப்படியே நிற்கிறாரு நம்ம குமரன். அடுத்து வந்து காவேரி வந்து அப்படியே மனசு கஷ்டப்பட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. இந்த விஜய் வந்து நின்னது, அவர் கண் கலங்கினது, அவர் வந்து அப்படியே வந்து கண் கலங்கி ஒதுங்கி நின்று அப்படி பார்த்தது எல்லாமே வந்து காவேரி நினச்சி பார்த்து கவலைப்படுறாங்க. சாரி விஜய், என்னை மன்னிச்சிடுங்க, பாவம் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க, எனக்கு புரியுது விஜய், ஆனால் எனக்கு வேறு வழி தெரியல, என் அம்மா தான் எனக்கு முக்கியம், உங்கள் கூட சேரணும், உங்கள் கூட இருக்கணும் தான் எனக்கு தோணுது, என்னால் வந்து உங்களை வந்து சேர முடியாது, ஏன்னா எனக்கு என் குடும்பம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. விஜய் பற்றி நினைவுகள்லாம் வருது. இங்கே வந்து காவேரி பற்றி யோசிச்சுட்டே இருக்காரு நம்ம விஜயும். எல்லா விஷயத்தையும் நினச்சி பார்த்து